சுவாமி, பகவான் எங்கும் நிறைந்தவர் என்று பல விஷயங்களை மேற்கோள் காட்டி தாங்கள் குறிப்பிடுவீர்கள். அப்படி இருக்கையில் கோயிலில் அவர் அர்ச்சா விக்கிரக திருமேனியாக காட்சி கொடுப்பதில் ஏதேனும் விசேஷ காரணம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது மாறநேர் நம்பி. அடியேன் முன்பே உங்கள் எல்லோருக்கும் கூறியிருக்கிறேன், பகவான் 5 நிலைகளில் உரைகிறான் என்று. அதாவது பரம் எனப்படும் வைகுண்டம், வியூகம் எனப்படும் திருப்பார்கடல், விபவம் எனப்படும் அவதாரங்கள், அந்தர்யாமி என்று அனுபவிக்கப்படும் உள் இருதயத்தின் உள்ளுரையும் பரமாத்மா மற்றும் அர்ச்சை எனப்படும் விக்கிரக வடிவம். இவை 5ஐயும் நீரின் சில நிலைகளை வைத்து ஒப்பிடலாம். உதாரணத்திற்கு, இதில் பரம் என்னும் வைகுண்ட நிலை இந்த அண்டத்திற்கு வெளியே பெருகி கிடக்கும் எளிதில் எட்டாத ஆவரண நீரை போன்றது. வியூகம் என்னும் பார்க்கடல் அண்டத்திற்கு உட்பட்டு இருந்தும் கிட்டுவதற்கு அரிய நீரை போன்றது. நம் போன்ற கட்டுண்ட ஜீவாத்மாக்களால் காண முடியாது. விபவம் என்னும் பகவானின் அவதாரங்கள் குறிப்பிட்ட சமயத்தில் ஏற்படும் வெள்ள நீரை போன்றது. அந்தந்த காலத்தவர்கள் மட்டுமே அதை அனுபவிக்க முடியும். அந்தர்யாமித்துவம் என்னும் பரமாத்மா அனுபவம் என்பது பூமிக்கு அடியாழத்தில் இருக்கும் நீரை போன்றது. அரும்பாடுபட்டால் யோகத்தால் அனுபவிக்கப்படக்கூடியது. ஆனால் அர்ச்சை என்னும் விக்கிரக ரூபமானது தேங்கிய மடுவின் நீரை போன்றது. அதாவது எப்போதும் அள்ளி பருகுவது போல் சுலபமாக அனைவருக்கும் கிட்டும்படி இருப்பது, எல்லோராலும் அனுபவிக்கத்தக்கது. எனவே அர்ச்சா விக்கிரகத்திற்கு நிச்சயம் ஏற்றம் அதிகம். ஆஹா, அருமையாக விளக்கி அருளினீர்கள் சுவாமி. இருப்பினும் என்னப்பா, நீயும் மலராண்டானை போல் இழுக்கிறாய்? இல்லை சுவாமி, இதை குறிப்பிடுவதற்கு அடியனை மன்னித்தருள வேண்டும். இந்த சமூகத்தால் தாழ்ந்த குலத்தவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு விக்கிரக திருமேனியின் தரிசனம் பகவானின் மற்ற நிலைகளைப் போல இன்னும் கிட்டாத நீர் போலல்லவா இருக்கிறது? பார்த்தாயா திருக்கோஷ்டி, இவன் கேள்விக்கு என்னவென்று ஒரு பதிலை உடனடியாக கொடுக்க முடியும்? அப்பா மாறநேர், உன் கேள்விக்கு இன்றைய காலகட்டத்தில் அடியேனிடம் விடை இல்லை. ஆனால் காலம் அதிவிரைவில் உன் கேள்விக்கு பதில் அளிக்கும். திருக்கோஷ்டி நம்பி. சுவாமி, அடியேன். கிட்ட இருந்தும் எட்டாமல் இருக்கும் அரும்பொருளை ஒருவன் அடைவதில் எது தடையாக இருப்பதாக நீ கருதுகிறாய்? சுவாமி, அடியேனுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், தொடர் முயற்சி என்மையும் அதை அடைய வேண்டும் என்ற ஏக்கமில்லாமையும் தான் தடை என்று கூறுவேன். நீடித்த முயற்சியாலும் அதை அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஏக்கத்தாலும் அவன் எதிர்பார்க்கும் அறம்பொருள் கிடைத்தால் என்றும் அதை காத்து நித்தியம் அதை அனுபவிக்கவும் செய்வான் என்பது அடியேனுடைய தீர்மானமான கருத்து.